ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய தினம் ஆனி திருமஞ்சனம், அதாவது ஆனி உத்திரம். பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த ஒரே ஒரு பொருளை நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா பல ஜென்ம பாவங்கள் விலகும், பித்ருக்கள் மனசு குளிர்ந்து வீட்ல செல்வம் செழிக்கும். அது என்ன வழிபாட்டு முறை, என்ன தானம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை தானமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் ஆனி உத்திரம். அது மட்டும் கிடையாது, பைரவருக்கு ரொம்ப உகந்த வளர்பிறை அஷ்டமி, அதுவும் சோமவாரத்தில் வந்திருக்கு. சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த திங்கட்கிழமையில சிவபெருமானோட வடிவங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய நடராஜருக்கு நடக்கக்கூடியது தான் இந்த ஒரு ஆனி திருமஞ்சனம், அதாவது ஆனி உத்திரம். நம்ம சிவாலயத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு, லிங்க திருமேனிக்கு வருஷத்துல 365 நாட்களும் அபிஷேகங்கள் நடக்கும். ஆனா அதே சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு வருஷத்துல 6 முறை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த 6 அபிஷேகங்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற 2 அபிஷேகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல வரக்கூடிய ஆருத்ரா தரிசனமும், அதே மாதிரி ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்துல வரக்கூடிய ஆனி திருமஞ்சனமும் தான். ஏன் தெரியுமா? இந்த 2 அபிஷேகங்கள் மட்டும்தான் நடராஜருக்கு அதிகாலை வேலை நடத்துவாங்க. குறிப்பா அதிகாலை 3 மணிலேருந்து 6 மணி, இந்த 3 மணி நேரங்கள் நடராஜருக்கு அபிஷேகம் நடத்தப்படும். இன்னொரு பக்கம் இந்த ஆனி உத்திரம், ஆனி திருமஞ்சனம் எக்கச்சக்கமான கோவில்களில் விசேஷமா நடந்தாலும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவில் நடக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. 10 நாட்கள் கொடியேற்றத்தோட உற்சவமாகவே நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய அந்த உற்சவத்தில் எக்கச்சக்கமான பக்தர்கள் கலந்துப்பாங்க. தேர் முடிந்து அடுத்ததா ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனி உத்திரம் அன்னைக்கு பால், பழம், பன்னீர், தேன், சந்தனம் சொல்லி பல வகையான பொருட்களால 1000 கால் மண்டபத்துல நடராஜருக்கு அபிஷேகம் நடத்தப்படும். அதுக்கப்புறம் நடராஜரும் சிவகாமி அம்மையாரும் பக்தர்களுக்கு எழுந்தருளி காட்சி கொடுப்பாங்க. இந்த நிகழ்வை பார்த்தாலே கோடி புண்ணியம். வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்திருந்த எல்லா விதமான பாவங்களும் சாபங்களும் விலகும் அப்படிங்கிறது தான் இந்த ஆனி உத்திரம் அன்னைக்கு நடக்கக்கூடிய ஆனி திருமஞ்சனத்தை கண்குளிர பார்ப்பதற்கான ஒரு யோகம். எல்லோராலையும் சிதம்பரத்துக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய ஆனி திருமஞ்சனத்தை பார்த்துருக்க முடியாது. அதுவும் அதிகாலை நடக்கிறதால அது இன்னும் கஷ்டம். இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சனம் அன்னைக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூட இன்றைக்கு முழுவதும் எப்பயாவது ஒரு முறையாவது கோவிலுக்கு போயிட்டு நடராஜரை வணங்கிட்டு வாங்க. ஆனி உத்திரம், அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தான் இந்த ஆனி திருமஞ்சனத்தை பண்ணுவாங்க. இந்த உத்திரம் நட்சத்திரம் ஜூன் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:16 ஆரம்பிச்சிடுது. அது ஜூன் 22 திங்கட்கிழமை இன்னைக்கு மதியம் 3:38 வரைக்கும் இருக்கு. 3:38ஓட ஆனி உத்திரம், அந்த உத்திரம் நட்சத்திரம் முடிஞ்சாலும் பரவாயில்லை, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலேயாவது கோவிலுக்கு போயிட்டு நீங்க சிவபெருமானையும் சிவ வடிவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நடராஜரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் ஏற்படும். இது போக சிவபெருமானுக்கு உகந்த இந்த ஒரு கிழமை, இந்த ஒரு நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை இவ்வாறு தயார் செய்து நீங்க பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமா கொடுக்கணும். பசுமாடு 33 தேவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம். நீங்க பசுமாட்டுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா பசுமாட்டு உடம்புல வாழக்கூடிய 33 தேவர்களுக்கும் உங்க கையால உணவளித்த பலன் கிடைக்குமாம். அதை விட முக்கியமானது, எதிர்பாராத விபத்துக்கள் தவிர்க்கப்படணும், யம பயம் நீங்கணும், கெட்ட சக்திகள் கிட்ட வரவே கூடாது. இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு பசுமாட்டு தானம் ரொம்ப முக்கியம். ரோட்ல சும்மா போகக்கூடிய பசுமாட்டை நீங்க தொட்டு கும்பிட்டு போனாலே உங்களுக்கு தோஷமே இருக்காதாம். அப்படிப்பட்ட பசுமாட்டுக்கும் நம்மோட முன்னோர்கள்னு கருதப்படக்கூடிய ஒரு அடையாளம் யாருன்னு கேட்டீங்கன்னா காகம். அப்படி இருக்கக்கூடிய அந்த காகத்துக்கும் இந்த ஒரே ஒரு பொருளை உங்க கையால தானமா கொடுக்கணும். இன்றைய தினம் திங்கட்கிழமை, சோமவாரம், சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்தது, சந்திர பகவானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள். இவங்க 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், உகந்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி தான். இந்த பச்சரிசியை சிவபெருமானோட எல்லா வழிபாட்டுக்கும் பயன்படுத்துவாங்க. கோவிலில் போடக்கூடிய நைவேத்தியங்கள் ஆரம்பித்து அன்னதானத்தில் ஆரம்பித்து குறிப்பா அன்னாபிஷேகத்தில் சிவபெருமானோட உடம்புல போற்றப்படக்கூடிய அந்த அன்னம் இருக்கு இல்லையா, அதுவே பச்சரிசி தான். அந்த ஒரு பச்சரிசிலையும் ஒரு சிவலிங்கங்கள் இருக்கிறதா ஒரு ஐதீகம்.
இப்படி பல மகத்துவங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு பச்சரிசியை தான் நீங்க உங்க கையால பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுக்கணும். ஆனா அதை வெறும் பச்சரிசியாக நீங்க கொடுக்க கூடாது. இதுக்காக பிரத்யேகமா நீங்க பச்சரிசியா வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. உங்க வீட்ல ஏற்கனவே 1 இல்ல 2 கைப்பிடி அளவு பச்சரிசி இருந்தா கூட அதை அப்படியே குழைவாக வடிக்கணும். குக்கர்ல வைக்கக்கூடாது. சாதத்தை குழைவா வடிக்கணும். அப்படி வரக்கூடிய அந்த வடிச்ச சாதத்துல கொஞ்சமா நீங்க சேர்க்கறதுக்கு சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரையோ, வெல்லமோ, கூட கொஞ்சம் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒரு கலவை, அந்த ஒரு தயிர் சாதம் மாதிரி தேவைப்பட்டா அதில் கொஞ்சமா தயிரும் சேர்த்துக்கணும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பச்சரிசியை குக்கர்ல வைக்காம சாதமாக வடித்து அதுல தயிர், வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை அப்படிலாம் வெல்லம் இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து இந்த ஒரு கலவையை நீங்க பசுமாட்டுக்கு உங்க கையால கொடுக்கணும். உங்க வீடு பக்கத்துல தெருக்கல்ல பசுக்கள் சுற்றி திரியக்கூடியதுக்கு வாய்ப்பு இல்ல. பக்கத்துல யாராவது பசுமாடை வச்சிருந்தாங்கன்னா அங்கதான் போய் கொடுக்க முடியும் அப்படின்னா போய் கொடுக்கலாம். ஆனா அவங்க கிட்ட சொல்லி என் கையால ஒரு கைப்பிடியாவது நான் பசுமாட்டுக்கு கொடுக்கறேன்னு ஒரு சிறிய தட்டுலையோ கிண்ணத்திலையோ வைத்து நீங்க உங்க கையால தயார் செய்திருக்கக்கூடிய அந்த பச்சரிசியில தயிர் சாதம் தயார் செய்து அதில் வாழைப்பழம், சர்க்கரை எல்லாம் சேர்த்திருப்பீங்க. அதை உங்க கையால ஆணி திருமஞ்சனம், ஆணி உத்திரம் திங்கட்கிழமை இன்றைய தினம் நீங்க பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது அதை பசுமாடு சாப்பிட்டுட்டு உங்களை வாயார மனதார வாழ்த்தும். இது மூலயமா இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான தோஷங்கள், கிரக தோஷத்துல ஆரம்பித்து பல வகையான தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழிவகை உங்களுக்கு இந்த தானம் மூலயமா கிடைக்கும். காகத்துக்கு நீங்க சர்க்கரையோ இல்ல வாழைப்பழமோ சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதே வடிச்ச சாதம் தயிர் சாதமாக தயார் செய்து பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது அதுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு தனியாக எடுத்து வைத்து அதை நீங்க காகத்துக்கு கொடுத்துக்கலாம். முடிஞ்சா காகத்துக்கும் பசுமாட்டுக்கும் மதியம் ஒரு 3 மணி 4 மணிக்குள்ள கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி அதுக்குள்ள கொடுக்க முடியலையா பரவாயில்ல. மாலை ஒரு 5-6 மணிக்குள்ள கொடுக்கலாம், தப்பில்ல. குடும்பத்துல இருக்கக்கூடிய எந்த நபர்கள் வேணாலும் இந்த தானத்தை செய்யலாம். பசுமாடுக்கு எங்களுக்கு பக்கத்துல வசதியே இல்ல, காகம் தான் அடிக்கடி வரும் அப்படின்னா நீங்க தாராளமா காகத்துக்கு மட்டும் கொடுங்க. பசுமாட்டுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற கவலை வேணாம். இல்ல பசுமாடு தான் அதிகமா இருக்கு, காகத்தை அதிகமா பார்க்க முடியலங்கிறவங்க பசுமாட்டுக்கு. முடிஞ்சா இந்த 2 ஜீவன்களுக்கும், அப்படி இல்லைன்னா இந்த 2 ஜீவராசிகள்ல ஏதாவது ஒரு ஜீவனுக்கு, அதுவும் இந்த பச்சரிசியில் செய்திருக்கக்கூடிய தயிர் சாதத்தை நீங்க கொடுக்கும்போது மனம் குளிரும், வயிறு குளிரும், தேக போஷாக்கு ஏற்படும். தயிர் தானமா கொடுக்கறதால பல நன்மைகள் இருக்கு. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த தயிரை நீங்க மனிதர்களுக்கு கொடுக்கறத விட வாயில்லா ஜீவராசிகளுக்கு, அதுவும் ஆணி உத்திர மாதிரி நாட்கள்ல கொடுக்கும்போது சிவபெருமானோட கடாட்சம் உங்க குடும்பத்துக்குள்ள நேரடியா விழும். காகத்துக்கு கொடுக்கறது மூலயமா பித்ருக்கள் மனசு குளிர்ந்து வயிறு குளிர்ந்து உங்க குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். இந்த ஒரு ஆணி உத்திரம் அன்னைக்கு திங்கட்கிழமையில வந்திருக்கக்கூடிய இன்றைய தினம் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இதை கொடுத்து பாருங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.